ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். புதுவை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். சார் வணக்கம். புதுவையில் இப்போது விஜய் தன்னுடைய பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். ஒரு கூட்டத்தெல்லாம் பார்க்க முடிகிறது. உங்களுடைய முதல் பார்வை என்ன? சார், அதை பொறுத்த வரைக்கும் நாம ஏற்கனவே அதுல 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த QR கோடு மூலமா அவங்கள அனுமதிக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டுதான் கண்டிஷன் போட்டிருந்தோம். இப்போ அதெல்லாம் இப்போ அதை காவல்துறை அதை கண்காணிச்சிட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க, மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவர் இப்போ அவர் புதுவை மாநிலத்திற்கு வந்திருக்கிறாரு. இந்த ஜனநாயகத்துல அவங்கவுங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள உரிமை இருக்கு. இறுதி எஜமானர்கள் மக்கள் தான். இதை முடிவு செய்ய வேண்டியது மக்கள். யாரை எந்த பொறுப்புல உட்கார வைக்கணும்னு முடிவு செய்ய வேண்டியது மக்கள் தான். அதனால வெகு விரைவா தேர்தல் வர இருக்குது. அந்த நேரத்தில் மக்கள் முடிவு செய்வார்கள். மக்களுடைய முடிவே மகேசன் தீர்ப்பு என்பதை போல, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை போல அந்த முடிவு வெகு விரைவில் தெரியும். இப்போ 5000 பேருக்கு தான் இங்க அனுமதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. நிறைய பேர் பாஸ் இல்லாமல் உள்ள வந்திருக்காங்க, அவங்களும் உள்ள அலோ செய்யப்பட்டிருப்பாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வருகிறது. நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு இது பற்றியெல்லாம் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கா? இல்ல, இதை பத்தி இப்போ எந்த சூழ்நிலையில காவல்துறை அதை அனுமதிச்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இப்பதான் எனக்கும் தகவல் வந்துச்சு இது மாதிரி இது பண்ணிருக்காங்கன்னு. நான் காவல்துறை அதிகாரிகிட்ட உரிய விளக்கம் கேட்டு அதற்கு பிறகு உரிய விளக்கம் அளிக்கப்படும். இப்போ 11 விதிகள் விதிக்கப்பட்டிருந்தது. இப்போ விதிகள் மீறப்பட்டிருக்கா? அதை பத்தி முதல் தகவல் ஏதாவது தெரிய வந்திருக்கா சார்? இல்ல, இப்போ முதல் அது மட்டும்தான் இந்த QR கோடு இல்லாத எல்லாரையுமே அலோவ் பண்ணிருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அது கூட உண்மையான செய்தியா என்ன ஏதுன்றது காவல்துறை அதிகாரிகிட்ட கலந்து பேசினாதான் அது கூட என்ன நிலைமை அப்படின்றது தெரிய வரும். அதற்கு பிறகுதான் இறுதி முடிவை நாம சொல்ல முடியும். ஓகே. பட் இந்த பிற மாநிலங்கள்ல இருந்து நிறைய பேர் வர்றதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமாயிருக்கு சார்? இப்போ மேக்சிமம் பாத்தீங்கன்னா அதிக காவலர்கள் எண்ணிக்கை அங்க பாதுகாப்பு பணியில் இருக்கிறாங்க. எந்த விதத்திலையும் அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாது, பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறு வந்துடக்கூடாது அப்படின்றதுல நம்முடைய புதுவை மாநில அரசாங்கம் மிகவும் கண்டிப்போட இருக்கு, உறுதியா இருக்கு. அதனால தமிழகத்திலிருந்து அதில் வந்திருக்காங்களா, எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, என்ன ஏதுன்ற விவகாரம் பொறுத்த வரைக்கும் காவல்துறையுடைய அவருடைய ஆலோசனைக்கு பிறகுதான் அது நமக்கு தெரிய வரும். ஓகே. பட் இந்த கூட்டத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு மாதமா அவங்க பெர்மிஷன் கேட்குறாங்க. இப்போ சமீபத்தில் தான் கிடைத்தது. இப்போ காவல்துறை முழு வீச்சில் இதை கட்டுப்படுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்காங்களா? ஏன்னா இப்போ 5000 பேர் ஒரே நேரத்தில் வெளியில் போனாங்க அப்படின்னா அதை கட்டுப்படுத்தக்கூடிய பணிகள் எப்படி இருக்கும்? இல்ல, நிச்சயமா அதற்கு காவல்துறை நிச்சயமா அதை கட்டுப்படுத்த முடியும். அந்த உரிய காவலர்கள் பாதுகாப்பு பணியில இருக்காங்க. போதுமான காவலர்கள், 1000க்கு அதிகமான காவலர்கள் பணியமர்த்தப்பட்டு அதை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. எந்த விதத்திலும் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறு நேர்ந்து விடக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியா இருக்கிறோம். அதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது காவல்துறை சார்பா. இப்போ சில நிமிடங்களுக்கு முன்பு திரு புஷி ஆனந்தும் அங்கே காவல்துறை பெண் அதிகாரி வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். நிறைய பேர் உள்ள விடுங்க அப்படின்னு அவர் சொன்னதையும் அவர் தடுத்ததையும் அது பற்றி ஏதாவது தகவல் வந்திருக்கா? அந்த காட்சிகளை பார்த்தீங்களா? இல்ல, அந்த காட்சிகள் நான் ஒன்றும் பார்க்கல. அந்த காட்சிகள்லாம் நான் பார்க்கல. அது எந்த கட்டத்துல எப்படி அது நடந்தது அப்படின்றத உரிய விளக்கத்துக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இப்போ இந்த நேரத்துல இனிமே தான் அது அவங்களுடைய விசாரணை, அவங்கள அந்த அதிகாரி பெண் அதிகாரி கூப்பிட்டு எந்த இன்சிடென்ட்ல எப்படி நடந்ததுன்றதை விசாரிச்சு உரிய முடிவு எடுக்கப்படும். விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல திமுகவை அட்டாக் பண்றாரு, ஆனா பாஜக கொள்கை எதிரி அப்படின்றாரு. இப்போ புதுவையில உங்களை நிச்சயமா அட்டாக் பண்ணி பேசுவாரு. அரசியல் ரீதியா பாஜகவுக்கு விஜயுடைய ஸ்பீச் ஒரு எதிர்பார்க்குன்னு பாக்குறீங்களா? அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு உரிமை இருக்கு. ஆனா அவர் என்ன கருத்து பேசுறாரு, எதை பேச போறாருன்னு பொறுத்துதான் எங்களுடைய பதிலும் நிச்சயமா இருக்கும். அதனால இப்ப இது ஜனநாயக நாட்டுல அவங்க கருத்து சொல்றாரு, அவர் கருத்து சுதந்திரம் இருக்கு, அவருக்கு சொல்றதுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு. ஆனா அவர் என்ன கருத்து சொல்ல போறாருன்றத பொறுத்துதான் எங்களுடைய ரியாக்ஷனும் அதுக்கு அடுத்தது இருக்கும். எதிர்கருத்தும் இருக்குல்ல, எங்களுடைய கருத்து இருக்கும். அவர் உண்மையை சொல்றாரா பொய்யை சொல்றாரா, அது சரிதானா அப்படின்ற விவகாரங்கள்லாம் இருக்குல்ல. புதுவையில் இன்னொரு புதிய கட்சிக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே இப்போ என்ஆர் காங்கிரஸ், பாஜக, திமுக, காங்கிரஸ், அதிமுக அப்படின்னு பல கட்சிகள் இருக்கு. இப்போ ஒரு புதிய கட்சிக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது புதுவை மாநில மக்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் தெளிவு பெற்றவர்கள்.
எத்தனை கட்சி வந்தாலும் யார் அவங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க என்றது சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய மக்கள். அதனால அவங்க சரியான முடிவை சரியான நேரத்துல புதுவை மாநில மக்கள் எடுப்பார்கள். அது எத்தனை கட்சி வந்தாலும் சரி, எந்த கட்சி நமக்கு வந்து உறுதுணையா இருக்கும், புதுவை மாநிலத்திற்கு வளர்ச்சியை கொடுக்கும், எந்த கட்சியால இந்த மக்களுக்கு வந்து உபகாரமா இருக்கும்ன்றத புதுவை மாநில மக்கள் நன்கு அறிவார்கள். எனவே அந்த தேர்தல் நேரத்துல உரிய முடிவை அவர்கள் எடுப்பார்கள். இறுதியா ஒரு கேள்வி, இப்போ காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி அமைக்கும் அப்படின்லாம் சமீபமா சில பேச்சு போயிட்டு இருக்கு. புதுவையில் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அது உங்களுக்கு நெருக்கடி இல்லையா? அதாவது வந்து எந்தெந்த கட்சி எது கூட்டணி போகணும்னு முடிவு பண்ண வேண்டியது அந்தந்த கட்சிகள் தானே தவிர நம்ம எதிர்கட்சியில இருந்து நாம அந்த முடிவை நம்ம சொல்ல முடியாது. இப்ப நம்ம காங்கிரஸ் கூட கூட்டணி போக முடியாதுன்னு நம்ம டிவிகே கூட கூட்டணி போக முடியாதுன்னு காங்கிரஸே நம்ம நிர்பந்தப்படுத்த முடியுமா? அது நம்ம படுத்த முடியாது. அது அந்தந்த நேரத்துல அவர்களுக்குள்ள தொகுதி உடன்பாடு, அவர்களுடைய கண்டிஷனு, தேர்தல் ஆலோசனைகள், அவங்களுக்குள்ள ஒரு ஏற்படுகின்ற ஒரு ஒப்பந்தம், ஒரு முடிவின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு கூட்டணியும் அமையுது. எந்த கூட்டணி எப்படி வந்தாலும் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த புதுவை மாநிலத்தில் வெற்றி பெறும். 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் புதுவை மாநிலத்திலே மீண்டும் அமையும். நன்றி திரு நமச்சிவாயம், புதுவை அமைச்சர், பாஜக பிரமுகரும் கூட. இப்போ புதுவையினுடைய நிலவரம் என்ன, இப்போ விஜய்க்கு அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, அண்ட் வந்து புதுவையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சட்டம் ஒழுங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இந்த விவகாரத்தில்ன்றதெல்லாம் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார்கள். இணைந்ததற்கு நன்றி. காலையில் கூட்டம் குறைவாக இருந்ததாகவும், அதுக்கப்புறம் கூட்டம் மிக அதிகமாக வந்ததாகவும், அதுக்கப்புறமா பாஸுக்கு 2 பேர் அப்படின்றது ஒருவராக அனுமதிக்கப்பட்டதாகவும், அதுக்கப்புறம் மீண்டும் அந்த கூட்டத்தை ஈடுகட்டுவதற்காக புதிய நபர்கள், அதாவது பாஸ் இல்லாதவங்களும் வந்ததாகவும் பல தகவல்கள், மாறுபட்ட தகவல்கள் களத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது. இதுதான் அங்கே ஒரு தள்ளுமுள்ளு, ஒரு கூட்ட நெரிசல் இதெல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் அப்படின்றத பார்க்குறோம். ஒரு காவல்துறை பெண் அதிகாரி திரு ஆனந்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை பார்க்குறோம். 40 பேர் செத்தது மறந்துடுச்சா அப்படின்ற விவகாரங்கள்லாம் சுட்டி காட்டி அவர் கோபத்தில் பேசினார் அப்படின்ற காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஆட்கள் எவ்வளோ பேர் வரணுன்றதில் காவல்துறை மிக எச்சரிக்கையாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் இருந்தது அப்படின்னா, தமிழ்நாட்டில் அடுத்தடுத்த கூட்டங்கள் தாவேக்க நடத்துகிறப்போ, விஜய் நடத்துகிறப்போ அது வந்து அதற்கான ஒரு ஒழுங்கு முறையை இது ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்திருக்கிறது. ஏன்னா புதுவை ஃபார்முலாவில் அவங்க எல்லா இடங்கள்லையும் இந்த கூட்டத்தை நடத்துவாங்களா, குறிப்பாக ஈரோட்டில் கூட்டம் இதே மாதிரி நடக்குமா அப்படின்ற கேள்விகளும் இருக்கிறது. அண்ட் அடுத்தடுத்த நிலைகள் அப்படின்றப்போ ஈரோடுக்கு அப்புறம் எங்கே அப்படின்ற கேள்விகள்லாம் வந்திருக்கு. ஏன்னா இன்னும் முழு வீச்சில் இப்போ டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 மாதம் தான் இருக்கிறது. அதில் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மட்டும்தான் தேர்தலுக்கு முந்தையதாக இருக்கும். பிப்ரவரியில் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா பிப்ரவரி, மார்ச், அதிகபட்சம் ஏப்ரல் முதல் வாரம் வரை இருக்கும். ஸோ ஒரு முழு வீச்சில் தேர்தலுக்கு முன்பு ஒரு 3 மாதம், அதற்கப்புறம் ஒரு 1.5 மாதம் அப்படின்னு ஒரு 4.5 மாதம் மட்டும்தான் ஒரு முழு அரசியலை செய்ய முடியும். அதில் இப்போ புதுவை மாநிலம், அப்புறம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு எவ்வளோ வந்து விஜயால் கவர் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கு. இப்போது கூட்டத்தை நம்ம பார்க்குறோம், நிரம்பி வழியக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.